வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுஷம் ஷேர்ஸ். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டிருக்கும் போர் காரணமாக இன்றைக்கி உலகமே ஒரு பதற்றமான சூழலில் இருக்கிறத நம்ம எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து ஈரான் மேலே வான்வழி தாக்குதல்கள் நடத்தினாங்க. அதுக்கு பதிலடியாக ஈரானும் எதிர் தாக்குதல்கள் நடத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானை சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகள், அதாவது கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் பஹ்ரைன் மேலேயும் தாக்குதல்கள் நடத்தினாங்க ஈரான். இந்த செய்தி உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான். இந்த ஈரான் இஸ்ரேல் விவகாரம் காரணமாக தாக்குதல்கள் ஆரம்பிக்கிறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே போர் ஆரம்பிக்கிறதா அறிவிப்பு வெளியாச்சு. இதெல்லாம் தன்னிச்சையாக நடந்ததா இல்லை நடத்தப்பட்டதா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தை எப்படி திசை திருப்பியிருக்காங்க அப்படின்றத பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிவிடுங்க. சந்தை பற்றின தகவல்களை ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. அனுஷம் ஷேர்ஸ் இந்த சேனல் ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. இது செபி ரிஜிஸ்டர்டு கிடையாது. சந்தையில் அன்றாடம் நடக்கும் நிகழ்வுகள், அது சம்மந்தப்பட்ட காரணிகளை மட்டுமே உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுது. வேறு வியாபார நோக்கம் எதுவும் இல்லை. இந்த அனுஷம் ஷேர்ஸ் சேனல் சார்பாக வாட்ஸ்அப் குழுவோ டெலிகிராம் குழுவோ எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த விதத்துலேயும் உறுப்பினர் சேர்க்குறதோ கட்டணம் வசூலிக்கிறதோ இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நீங்களாகவே சொந்தமாகவோ இல்லைன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச முதலீட்டு ஆலோசகர் மூலமாகவோ கலந்தாலோசித்து முதலீடு சார்ந்த முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போருக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்ற சில உண்மைகளை யூகங்களின் அடிப்படையில் இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே யூக வணிகம் செய்கிற உங்களுக்கு எது உண்மை எது யூகம், அந்த யூகத்துக்கு பின்னாடி என்ன உண்மை இருக்குன்றது ஈஸியாக புரியும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ற விவகாரம் ஆரம்பமாகி அது பூதாகரமாக மாறினது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் உலகத்துக்கே நாட்டாமையாக இருக்கிற ட்ரம்ப் முதற்கொண்டு சாஃப்ட்வேர் சாம்ராஜ்யமான மைக்ரோசாஃப்ட், பில்கேட்ஸ் வரைக்கும் அந்த விவகாரத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறதா செய்திகள் வெளியாச்சு. இந்த எப்ஸ்டீன் கோப்புகளை புதைக்கிறதுக்காகத்தான் அவங்க அந்த 2 போர்களையும் தொடங்கினாங்கன்ற விஷயம், அதை பற்றி தான் இந்த வீடியோவோட முக்கிய சாராம்சமாக இருக்குது. யூதர்களுக்கு மட்டுமே என்ன நடக்குதுன்ற விஷயம் சரியாக தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தோட சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் எப்படி இப்போ காணாமல் போனாங்கன்றத, சரி அதை விட காணாமல் போனாங்கன்றதை விட மறைஞ்சி போனாங்க, டிஸப்பியர் அப்படின்ற வார்த்தை சரியாக இருக்கும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பிப்ரவரி 19 தேதியில் எப்ஸ்டீன் தொடர்புகளுக்காக இளவரசர் ஆண்ட்ரூ கைது செய்யப்படுறாரு. பிப்ரவரி 24 தேதி பார்த்திங்கன்னா பில்கேட்ஸ் எப்ஸ்டீன் தொடர்புக்கோசரம் மன்னிப்பு கேட்குறாரு. பிப்ரவரி 26 ஹிலாரி சாட்சியம் அளிக்கிறாங்க. சாட்சி அளிக்கிறதுக்கு ஒப்புக்கிட்டு அவங்க சாட்சியம் அளிக்கிறாங்க. அதே தேதியில் உலக பொருளாதார மன்ற தலைவர் ராஜினாமா செய்கிறாரு. பிப்ரவரி 27 பில் கிளின்டன் சாட்சியம் அளிக்கிறாரு. இது எல்லாமே அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்டவங்க. வரலாற்றில் மிகப்பெரிய ஊழல் அம்பலப்படுத்தப்பட்ட 7 நாட்கள் பிப்ரவரி 19 பார்த்திங்கன்னா, அதுக்கு பிறகு என்ன நடந்தது? அதே நாள் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே போர் தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதலை ஆரம்பித்தாங்க. அடுத்த நாள் அமெரிக்கா ஈரானோட உச்ச தலைவரை காலி பண்ணாங்க. 2 நாளில் 2 போர்கள், அப்பாவி ஜனங்களோட மரணங்கள். யூதர்கள் நினைக்கிறது இதுதான், ஊழல்களை நீங்கள் மறைய செய்ய முடியாது, ஆனால் அது எல்லாத்தையும் போர்களின் கீழே புதைச்சிடலாம். இந்த போருக்கு முன்னாடி வாரம் முழுசும் ஒவ்வொரு தலைப்புச் செய்தியிலையும் எப்ஸ்டீன் தான் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தார். இப்போ எல்லாருக்கும் இந்த போர் சம்மந்தமாகவும் குண்டுவெடிப்புகள் சம்மந்தமாகவும் அது பற்றின செய்திகள் தான் கண்ணுக்கு தெரியுது. கிளின்டன் அல்லது கேட்ஸை பற்றி யாரும் இனி பேச போகிறதில்ல. ஆனால் இங்கே சந்தேகத்துக்குரிய இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. அது என்னென்னா, ஈரான் போர் தொடங்கும் அதே நாளில் ஓப்பன் ஏஐக்கு பில்லியன் கணக்கான மதிப்புள்ள பென்டகன் ஒப்பந்தம் கிடைக்குது. ஓப்பன் ஏஐன்னு ஒரு பகுதியை யார் வச்சுருக்காங்க? மைக்ரோசாஃப்ட் மூலம் பில்கேட்ஸ் அதுக்கான ஷேரை வச்சிட்ருக்காரு. பிப்ரவரி 24 செவ்வாய் அன்னைக்கு பார்த்திங்கன்னா எப்ஸ்டீன் தொடர்புகளுக்காக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறாரு. வெள்ளிக்கிழமைக்குள்ளே வரலாற்றில் மிகப்பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தத்தை வாங்குகிறாரு. அதிகாரம் உண்மையில் இப்படி தான் செயல்படுது. 7 நாட்களில் 7 பேர் அம்பலப்படுத்தப்பட்டாங்க. ஆனால் 2 நாட்களில் 2 போர்கள் மூலமாக இது எல்லாமே தலைகீழ மாறிடுச்சு.
நீங்கள் போர்களை பார்த்தப்போ கேட்ஸ் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை வாங்குறாரு. இளவரசர் ஆண்ட்ரூ சுதந்திரமாக நடந்து போகிறாரு. உயரடுக்கிற்கு எதுவும் நடக்காது. பெரும்பாலான மக்கள் தனித்தனி புதிய கதைகளை பார்த்துட்ருக்காங்க. யூதர்கள் ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாட்டை கட்டமைக்கிறாங்க. அவர்கள் ஊடகங்களை கட்டுப்படுத்துகிறாங்க. அவர்கள் வெளியுறவு கொள்கையை கட்டுப்படுத்துகிறாங்க. யார் அம்பலப்படுத்தப்படுகிறார்கள், யார் பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் தான் கட்டுப்படுத்துகிறாங்க. இவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களை எப்படி தடுக்கிறது? நீங்கள் இல்லை, அவங்க மிகவும் வலிமையானவர்கள். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நிலைப்பாட்டையும் நீங்கள் பார்க்கலாம். ஊழல்கள் அவர்களை வீழ்த்தும் அப்படின்னு ஒருபோதும் நம்புறதுல பிரயோஜனமே இல்லை. ஒரு குழப்பத்தை உருவாக்கி அந்த குழப்பத்தின் மூலமாக அவங்கள வலிமையாக்கிக்கிறதுக்கு அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. இதுதான் நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நம்ம பல்வேறு விதமான கோணங்களில் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இது சந்தைக்கு அப்பாற்பட்ட ஒரு செய்தியாக இருந்தாலும், சந்தையை இந்த போர் பாதிக்குது, பொருளாதாரத்தை சீர்குலைக்குது அப்படின்றதுனால இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும். அப்படின்றதுனால தான் நான் இதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம விரைவில் ஒரு ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, பாய்.